டீ கிளவி என்ன அப்பளமா பொருந்துக்கிருக்க? நான் என்னது கேட்டு விட்டேன்னு இப்படி பேசுற? ஐயா உங்ககிட்ட எதுவும் கேட்கல, பேசாம உட்காரு. அதுவா லட்சுமி அக்கா வந்த உடனே ராகமா ஆரம்பிக்கிறிய? எல்லாம் எடுத்துட்டியா? வெறும் பையன் மட்டும் ஆட்டிட்டு வந்த? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கல்வி. இனியாதுல என்ன யாரு இப்ப ரேஷன் கடை திறந்து வச்சிருக்கா? இல்ல 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 அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல கிழவி, மழை பெஞ்சு நம்ம ஊர் ஆத்து தண்ணியில நிறைய மீன் வந்து கிடக்கு, அதை பிடிக்கலான்ட்டு போறோம். மீனை பிடிச்சி எதுல போடுறதான்? என்ன பாத்திரத்தை தூக்கிட்டு போனா நல்லாவே இருக்கு. அதுக்கு கட்டப்பை கொஞ்சம் நீட்டா இருக்கும்ல. அப்போ ஒரு மீன் வாங்கி சாப்பிட வேண்டியதுனே. நாங்க கொடுத்து உனக்கு வந்து கொடுத்தாலும் நீ வச்சுதானே நானே. வாயிலேயே வட சுடுறது பாரு. நானே எனக்கே குழம்பு வைக்க தெரியாது, என் மாமியாரத்தை வைக்க சொன்ன. அது என்ன பாடுபடுத்த பத்தி தெரியல. இதுல உனக்கு வேற சேர்த்து வச்சுட்டு வருவேனா? நல்லா இருக்கு பேச்சு. எனக்கு இறவி விட மாட்டீங்க. போய் பாப்போம் தண்ணி எவ்வளவு இருக்குன்னு பாத்துட்டு தூண்டில போட்டு பிடிக்கிறதா இல்ல நாங்க இறங்கி பிடிக்கிறதான்னு பாக்கலாம். 3 நாளா வெயில் அடிச்சுட்டு இருக்கல, அதுக்கு பாதி தண்ணி வத்தி இருக்கும். அதை பாத்துட்டு அங்க போய் என்ன முடிவு எடுக்கணும். நம்ம மீன் பிடிக்க போறது வேற யாருக்கும் சொன்னியா? நீ ஆத்துல மீன் இருக்கிறது எனக்கு ஒருத்திக்கு தானே தெரியும், நான் தானே பார்த்தேன். ஆமா ஆமா நானே தப்பா நினைச்சிட்டேன். சரி வாக்க போவா. அந்த அக்கா வீடு எவ்வளவு தூரம் இருக்கு? நம்ம போய் சொல்லிட்டு வாரதுக்குள்ள நேரம் ஆயிருக்கா. என்ன நிறைய மீன் இருந்தா அந்த அக்காவுக்கு சேர்த்து பிடிச்சுக்கு வருவோம். சரியா? இதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாவ. வேணும்னு நம்ம போயிட்டு போன போட்டு சொல்லுவோம். சரி வா, இப்ப நம்ம கிளம்புவோம். கொஞ்சம் சீக்கிரமா தான் நட. அப்ப பெட்ரோலுக்கு காசு வேணும்லக்கா, நீ தெரியும் என்ன? அப்புறம் என்ன தெரியுதுல நட. இங்க மட்டும் என்ன வாழுதான்? வீட்டுக்கிட்டே ஆறு இருந்தா நல்லாவே இருக்கும். ஆனா மழையில வந்து வெள்ளம் வந்துச்சுன்னா அப்ப வீடெல்லாம் அப்படியே மிதக்கும் மாதிரி, அது அதை விட நல்லா இருக்கு. வேணுமா உனக்கு? இப்படி எல்லாம் சொல்லாத. ஆறுக்கு பக்கத்துல வீடு வேணும், குளத்து பக்கத்துல வீடு வேணும்னு. சின்ன பொண்ணு லட்சுமி இங்க வந்திருந்தா நல்லா இருக்கும்ல. எல்லா கால கலந்து இருக்கு இந்த இடமே.
அப்புறம் மேலும் மீன் பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஆமா சின்ன பொண்ணு, ரொம்ப கால் வலிக்குது. செத்த நேரம் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் மீன் பிடிக்கலாம். வசந்தி என்ன சின்ன பொண்ணு வாய்ஸா கேக்குது, உனக்கு எது கேக்குதா? அவள் நினைக்கிறனால அவ வாய்ஸ் எது எனக்கு கேக்குதோ? அப்படியாக்கா, எனக்கு தான் கேக்குது. எங்கன பக்கத்துல எது இருக்கலாம் பாரு. சின்ன பொண்ணு எங்க பாரு, ராணி அக்கா வசந்தி உட்கார்ந்திருக்கா பாருங்க. ஆமா, இங்க என்ன பண்ணுது ரெண்டு பேரும்? ஏ ராணியக்கோ, இங்க பாரு. ஏடி வசந்தியே, இங்க பாருடி, பின்னாடி இருக்கோனாங்க. இங்க இருக்கீங்களாடி? அக்கா ராணி அக்கா இங்க தான் உட்கார்ந்திருக்கா பாரு. எப்போ வந்தாரு நான் பார்க்கலக்கா. ஆண்டி சின்ன பொண்ணு எப்போ வந்தீங்க? அக்கா வசந்தி சொன்னீல, எனக்கு அவ சத்தமா கேக்குதுனே. அக்கா இப்படியா வந்தோம். எதுக்குடி? அக்கா மீன் பிடிக்க வந்தோம். ஏய் மீன் பிடிக்கியா? என்கிட்ட ஒரு வார்த்தை தானியா நீ? நானும் வந்திருப்பேன்ல. அக்கா நான் சொன்னேன் இவதே அக்கா கேக்கல. ஆமா, நீ எதுக்கு வந்த? எனக்கு முன்னாடி மீன் பிடிக்க வந்துட்டியோக்கா? இல்லடி, நான் மாட்டு மேய்க்க வந்தேன். டி வசந்தி, நீ எதுக்கு வந்த? எடி அவள மாட்டு மேய்க்கவே வந்தா. ரெண்டு பேரும் கத்தில பார்த்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா. நீ சின்ன பொண்ணு, தண்ணி ஆழமா கிடக்கு, உள்ள கிள்ள இறங்கிடாத. அப்படியா? ரொம்ப ஆழமா இருக்கு. அக்கா மீன் தூண்டில வச்சு போடலாமாக்கா? மீன் இருக்கா? நான் இறங்கியா பார்த்தேன். நான் பார்க்கல மீன் இருக்கானேன்னு தெரியல. எடி சின்ன பொண்ணு கூறுகிட்டவளே, இங்கலாம் மீன் இல்லடி. உனக்கு எப்படி தெரியும்? நீ இறங்கி எதுவும் பாத்தியா? சும்மா வளர்றாரு. சின்ன பொண்ணே, நான் வரும்போது ரெண்டு சின்ன பையன் என்கிட்ட உள்ளுக்கு நீச்சல் அடிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்கடி. கேட்டேன் மீன் கீன் இருக்கடான்னு. அக்கா மீன் இங்கலாம் இல்லக்கா, அந்த பக்கம் தான் இருக்குன்னு சொன்னாங்க. வேண்டா அங்கிட்ட போய் பாருங்க. இப்பதான் குட்டி குட்டியா வந்துட்டு இருக்காங்கடி. அங்கிட்ட போய் பாருங்கடி. அக்கா இவ சொல்றது நம்பலாமாக்கா? சின்ன பொண்ணு என்ன கேட்டா எனக்கு டவுட்டா தான் இருக்கு. அவ சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. வேணும்னா உள்ள இறங்கி பாரு நீ. தள்ளி விட்டு சாக வைக்கவா? அத்தி வேணாம். நான் மீனுக்காக என் உசுரை விட தயாரா இல்ல. அக்கா வேற நிறைய ஆழம் அடக்கும் வேற சொல்லிருக்கு. நல்லா போக முடியாது, எனக்கு உள்ளின்னு சொல்லலாம் தெரியாது. நான் வேற இறங்கி பாக்கட்டா? ஐயோ வேணாம் தம்பி வேணாம். உள்ளுக்கு விழுந்ததுக்கு அப்புறம் ஐயோ இப்பதான் தனி தள்ளி விட்டு கொல்ல பாக்குறான்னு சொல்றதுக்கா? வேணாப்பா, நான் மீன் இல்லாம கூட வீட்டுக்கு போய்க்கிறேன். ஏடி சின்ன பொண்ணு, என்னடி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் கேட்கல. அக்கா உண்மையாவாக்கா இங்க மீன் இல்ல? ஆமாடி, தண்ணி தெளிவா இருக்கு. கீழ பார்த்தா தெரியல உனக்கு. இங்க பாரு, மொத்த மீன் கூட இல்ல. சின்ன சின்ன குட்டி மீனா கிடக்குடி. அந்த பக்கம் வேணா போய் பாரு. டி வசந்தி, நீ வாரியா அங்கிட்டு போய் மீன் பிடிக்க? பொண்ணே, எனக்கு மீன் பிடிக்காது சின்ன பொண்ணே. நான் அதனால வரல. நீ மட்டுமே பிடிச்சுக்க. உனக்கு எவ்வளவு வேணுமா? அக்கா உனக்கு நல்ல மீனா இருந்தாடி எனக்கு கொடு. சரிக்கா, நாங்க அந்த பக்கம் போய் பாக்குறோம். இருந்தா உனக்கு கொண்டு வரோம். சரியா அக்கா? நான் நீ மீனும் இருந்தா புடிச்சு தாரேன். ஆனா நீ ஏன் மீனையும் சேர்த்து உரசி தரணும். சரியா? அப்படியாடி? சரி பரவாயில்ல, நான் உரசி மட்டுமா குழம்பு வச்சு கூட தாரேன். எனக்கு நிறைய மீன் மட்டும் பிடிச்சுக்கோ. சரியா? பாசி மீன் வந்தா யார் வேணாம் சொல்லுவா? சீக்கிரமா போய் நல்லா பிடிச்சிட்டு வா. சூப்பர்க்கா. நீ வாசி மட்டும் கூட என் மாமியால குழம்பு வைக்க விட்டுறேன். நீ என்ன பாவத்தை எவ்வளவு வேலை பண்ணுவ? சரி சின்ன பொண்ணே, அங்கிட்டு போய் பிடிச்சிட்டு வா. பொண்ணே, அந்த பக்கம் ஆழம்லாம் இல்ல. நீ இறங்கியே பிடிக்கலாம். அங்கிட்டு மீன் கிடக்கா, போய் பாரு. அக்கா இதுக்கு மேல நேரத்தை கடத்தவன வா, சீக்கிரமா அங்கிட்டு போவோம். கண்ணு சின்ன பொண்ணு வந்தே வா போவோம். இப்படி ஓடுதான்னு பாரு. இந்த சின்ன பொண்ணுக்கு ஏதோ ஃப்ரீயா கிடைச்ச கூடாது. அப்பயே எல்லாத்தையும் அள்ளி சாப்பிடணும். இப்படி சொன்னா அவளும் கஷ்டப்பட்டு மீன் தான் பிடிக்க வந்திருக்கா. அவனா மத்தவன்ட்ட பிடிங்கியா வச்சிருக்கா. ஏட்டி வசதி, உனக்கு உண்மையிலே மீன் பிடிக்காதா? பிடிக்கும், ஆனா பிடிக்காது. என்ன சொல்ற? புரியல. இல்ல, மத்தவ குழம்பு வச்சு கொடுத்தா எனக்கு பிடிக்கும். நானே குழம்பு வச்சுனா எனக்கு பிடிக்காது. நீ அப்படி வரியா? நீ வச்சு குழம்பு வச்சு சாப்பிட கூடாது. மத்தவ செஞ்சத மட்டும் வாங்கி தின்னலாம், அப்படிதானே? அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் வைக்கிற குழம்பு என்னால சாப்பிட முடியாதுக்கா, அதனால. இது அம்முக்கு யாருமா வப்ப? லைட்டா. ஏட்டி சின்ன பொண்ணே, உண்மையிலேயே பாரு, ஆழமே இல்ல. ஏன் உயரத்துக்கே இவ்வளவு இருக்கு பாரு. அக்கா ஆமாக்கா, அவன் சொன்ன மாதிரி இங்க நிறைய மீன் இருக்கு. சரி வலைய எடுத்து வந்தியா? எங்க வலைய? ஆமாக்கி ரெண்டே பிடிச்சிருந்துடலாம். வச்சிருக்க சின்ன பொண்ணே, இந்தா. அக்கா ஏன் மேலேயே போட சொன்னேன்? வலைய கீழே போடு தண்ணில. யாரு சின்ன பொண்ணே? ஒரு பாதி நான் பிடிச்சுக்கிறேன், ஒரு பாதி நீ பிடிச்சுக்கோ. ரெண்டு பேரும் கீழே முக்கி எடுத்துருவோம். சரி சின்ன பொண்ணே. ரெடி ஸ்டெடி கோ. பொண்ணே, ரொம்ப நேரம் ஆயிட்டு, எடுத்துருமா. மீன் சிக்கன மாதிரி இருக்கு. சரிக்கா. ஐலேசா மீனை போட்டி ஐலேசா. சின்ன பொண்ணே, ரொம்ப வெயிட்டா இருக்கு, தூக்க முடியல. அக்கா என்ன மாதிரி பாடு பாடிக்கிட்டே இல்லை, வெயிட் தெரியாது. ஐலேசா ஐலேசா வலைய தூக்கு ஐலேசா. அடியாத்தி, எம்முட்டு மீனே. பொண்ணே, இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டவே. அக்கா எப்படி ஒரு 5 கிலோவாக தயாருங்கக்கா? இருக்கு சின்ன பொண்ணே, அதுக்கு மேலேயே இருக்கா. கொண்டு போய் 2 நாள் வச்சு சாப்பிடணும்க்கா. மீன் குழம்பு பழைய குழம்புல அப்படி நல்லா இருக்கும். அப்படியே கீழே போட்டுறாம தூக்கிட்டு வா சின்ன பொண்ணே, கரைக்கி அப்படியே பைக்ல போட்டுட்டு போயிட்டு போயிடுவான். சரிக்கா, நல்லா இருக்க பிடிச்சுக்க.
விட்டுருமா பாதிய இருக்கட்டும் சின்ன பொண்ணே. இந்த